ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வித் பேமெண்ட் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் காலையில் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தேன். 24 ஹவர்ஸில் பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. நான் 100 ரூபா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். எனக்கு அப்படியே 100 ரூபா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்குறாங்க. இதில் பெருசாக ஹார்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளான ஒரே மினிட் தான் ஒர்க்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நான் 20,000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க, மறக்காமல் ஒரு கமெண்ட்டாக கொடுத்துருங்க நண்பா. அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. எதுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஏதாவது அப்டேட் பேமெண்ட் ப்ரூஃப் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நான் டெலகிராமில் தான் கொடுப்பேன். அதனால் மறக்காமல் டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிங்க நண்பா. இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பா. அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கெட்டு கோடுன்னு சொல்லி இருக்குல்ல, இதை டச் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கு அதை என்டர் பண்ணிக்க. பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா அதுவாக வந்துடும். அப்படி நான் இல்லைன்னா வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன் நண்பா. இன்வைட் கோடை கொடுத்து ரெஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நண்பா. ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க. இதோட லாகின் லிங்க்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன் நண்பா. அதை டச் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு VIP 0 சரிங்களா நண்பா. இது கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா VIP 1 நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் VIP 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டாஸ்க்கு கொடுக்குறாங்க நண்பா. VIP 1 தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. 15 ரூபாச்சு 3 டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 45 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கல, இதை டச் பண்ணி இந்த ரிசீவ்னு சொல்கிறத கொடுங்க நண்பா. 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரிசீவ்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க்குன்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளாடி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டாஸ்க் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டாஸ்க்கு இதில் ஷோ ஆகும். நீங்கள் இதில் ஃபேக்கான ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணாதீங்க. இதில் ஓப்பன் த லிங்க்னு சொல்லியிருக்குல்ல, இந்த லிங்கை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூபுக்குள்ளாடி போகும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போய் அப்லோட் பண்ணி சப்மிட்டுங்கிறத கொடுக்கணும். சரி, அந்த ஃபேக் போட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. எல்லாம் ரியலான ஃபோட்டோவாக கொடுங்க. சரியா நண்பா. எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டில் உங்களுக்கான காசு பார்த்தீங்கன்னா ஆட் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மை ஆப்ஷனில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான காசு இதில் ஆட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 நாள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க நண்பா. 3 நாளைக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு 3 டேஸ் தான் இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரியா நண்பா. உங்களுக்கு இந்த VIP 1 பார்த்தீங்கன்னா 3 டேஸ் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 3 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு VIP 0 தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த VIP 1 திருப்பி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 ரூபா உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகும். சரி, நம்ம 3 நாள் நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். 135 ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். பட் அந்த காசை பார்த்தீங்கன்னா உங்களால் விட்ரால் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. சரியா நண்பா. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. 3 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு VIP 0 காமிக்கும். இது எதுவுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மை ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க நண்பா. மை ஆப்ஷனில் வந்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் மை வாலெட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது நண்பா. இப்போ மை வாலெட்டை நீங்கள் டச் பண்ணிங்க. இதில் ரீசார்ஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணுங்கள் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை டச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் 100 ரூபான்னு போட்டிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருந்த காசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆக்டிவேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டச் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கல்ல 100 ரூபா, அந்த 100 ரூபா வச்சு ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது. ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ண வேண்டியது. கஸ்டமர் கேரோட லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலகிராம் லிங்க் இந்த வீடியோக்களை கொடுத்துருங்க. அதை டச் பண்ணி கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நீங்கள்
உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இதே கஸ்டமர் கேர் சென்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ளீஸ் ஆக்டிவேட் VIP 1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு VIP 1 ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு கொடுக்குறாங்க. நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹100 தான் ரீசார்ஜ் பண்ணுறோம். நமக்கு ஏர்ன் பண்ணுற பார்த்தீங்கன்னா டெய்லி 45 ரூபா வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு வாட்டி ₹100 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு 1 இயருக்கு VIP 1 கொடுக்குறாங்க நண்பா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ரூபா இருக்கோ அந்த காசை எல்லாம் நீங்கள் உடனே விட்ரால் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது நண்பா. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் இதில் இன்வைட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணி இன்வைட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணுற நண்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹100 ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு 50 ரூபா உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அந்த 50 ரூபா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 5% பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. 5% இன்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50 ரூபா உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் கொடுக்குறாங்க. ரெஃபர் கமிஷன் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட வேலெட்டில் போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ₹100 ரீசார்ஜ் பண்ணால் விட்ரால் ரெக்கார்டை காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ₹100 பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ₹100 ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஆக்டிவேஷன் பண்ணிட்டு கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா VIP 1 ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேரு ஹாய்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். சரியா நண்பா? அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்கள் காசு லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் உங்களை ஓன் ரிஸ்க் தான் நண்பா. பட் பேமெண்ட் கொடுக்குறாங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் என்ன வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பா. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.